பாவிகளை தேவன் நேசிக்கிறார் என்பதற்கு இதை விட வேறு வசனம் வேண்டாம். ஆவியாய் இருக்கும்போது உங்களை நேசிச்சவர் இன்னைக்கு நேசிக்க மாட்டாரா? எல்லாம் நல்லா தாங்க நடக்கும். பக்கத்து பசங்க எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஆமாம், இதுவரைக்கும் எல்லாம் நல்லா தான் நடந்திருக்கு. ஆமாம், எப்படின்னு கேட்காங்க. அதனால தான் வந்து உட்காந்துருக்கீங்க. இல்லாட்டி ஐசியூவில் வந்து உங்களை பார்க்க வேண்டியது. இன்னைக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கிறீங்கன்னா தேவன் இருக்கிறார். ஆமென். அவர் ஜீவிக்கிறார். ஆகையால் நானும் ஜீவிக்கிறேன். நான் ஜீவிக்கிறதே அவர் உயிரோடு இருக்கிறார்ன்றதுக்கு அர்த்தம். எத்தனை எதிரிகள் வந்தார்கள், எத்தனை பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவு மதியீனமான காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு நீங்களும் நானும் நிற்கிறோம் அல்ல, ஜெயித்து கொண்டிருக்கிறோம் என்றால், உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால், நம்மை உருவாக்கின தேவன் ஒருவர் நமக்காக இருக்கிறார், வேலை செய்கிறார் என்று அர்த்தம். இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் நடத்துவார். ஆகையால் கவலையோடு கூட யார் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மில் ஒருவருக்கும் ஒரு தூரமானவர் அல்ல. ஆமென். நம்மை வெறுக்கிற தேவன் அல்ல, நம்மை நேசிக்கிற தேவன். நம்மை நேசிக்கிற தேவன் நமக்காக இருக்கிறார். அதனால கர்த்தர் வந்து நாம் பாவிகளாய் இருக்கும்போது தேவன் நம்ம மீது என்ன செய்தானா சொல்லுங்களேன்? அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அன்பு கூர்ந்தார் இடத்துல என்ன பிக்சரை கொண்டு வந்தோம்னா, நம்ம பாவியாக இருக்கும்போதே நம்ம மேலே இரக்கம் வச்சாருன்னு நினச்சோம். இரக்கம் வச்சாருன்னு இல்லை. இரக்கம்ன்றது ஒரு ஒரு எளியவனை பார்த்து, பிச்சைக்காரனை பார்த்து வர்றது. பழகினவங்களோடும் வரலாம், மனைவி மீது, கணவன் மீது எல்லாருமே இரக்கம் வரலாம். ஆனால் இரக்கம் என்பது வேறு, அன்பு என்பது வேறு. நான் பாவியா இருக்கப்ப தேவன் என் மேல இறக்கப்படலையா? தேவன் என் மேல அன்பு கூர்ந்தாராம். இறக்கப்படுறேன்னா ஐயோ பாவம், இந்தாங்க வச்சுக்கோங்க, அப்படியே போயிருங்க. ஐயோ பா கிட்டக்கு வரீங்க, அப்படியே போயிருங்க. இது இறக்கம். அன்பு கூர்றன்னு என்ன தெரியுமா? என்னடா அப்புறம் எப்படி இருக்க, ஒண்ணுமே நடக்காத மாதிரி தேவன் உங்க மேல அன்பு கூர்ந்தாராம். நீங்கள் பாவிகளா இருக்கும்போது. பாவிகளை தேவன் நேசிக்கிறார் என்பதற்கு இதை விட வேறு வசனம் வேண்டாம். பாவியாக இருக்கும்போது உங்களை நேசிச்சவர் இன்னைக்கு நேசிக்க மாட்டாரா? அப்படியே சர்ச்சுக்குள்ள அப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. தேவன் உங்களை வெறுக்கிறாரு, நீ தப்பண்ணோ நான் கொன்றுவாருன்னு அன்னைக்கே கொண்டிருக்கணுமே சார். ஆமேன்னு சொல்லுவோம். ஏதோ நீங்களாம் தப்பு செய்றீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அவருக்கு என்ன பண்ணுவீங்கன்னு அவருக்கு தெரியாதுல்ல. அதனால் வெயிட் பண்ணி செஞ்ச ஒன்று உங்களுக்கு காலி பண்ணுன்னு இருக்காரா? புரியல எனக்கு. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிறந்து என்ன செய்வீங்கன்னு அவருக்கு தெரியும். கைத்தட்டுக்கு வந்து அவருக்கு அது தெரிஞ்சுக்காங்க. பார்வன் இன்னைக்கு அழுகும்போது நாளைக்கு அவன் வந்து என்ன செய்வான்? மனம் மாறுவான் அவருக்கு தெரியும். ஏரோது நாளை பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் என்று அவருக்கு தெரியும். யூதாஸ் நாளை அவரை காட்டிக் கொடுப்பான் என்று தெரியும். பேதுரு அவரை மறுதலிப்பான் என்று தெரியும். நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை பரிசுத்தவான்களாக இருக்கலாம். உங்கள் நாளைய நாட்களில் நடக்கப் போகிற எதிர்மறையான ஒருவேளை காரியங்கள் நீங்கள் கடவுளுக்கு பிடிக்காத செய்வீர்கள் என்றாலும் அதையும் தேவன் அறிந்துதான் இன்று உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். கையத்தட்டே. That is what divine love. எவ்வளோ பெரிய தேவன்.